ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தயிர் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், தயிரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், தயிர் எந்தெந்த பொருட்களோடலாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை அதிகரிச்சிரும் அப்படின்னு நம்மள பலரும் தயிரை ஒதுக்கி வச்சிருவோம். ஆனால் அது ரொம்ப தவறான விஷயம். தயிர் இருக்குல்ல, அது இயற்கையோட அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு ஏன், சம்மர் சீசன் தொடங்கிருச்சுனாலே தயிரை நம்மள நிறைய பேர் உணவில் சேர்த்துக்குவோம். தயிர் எதுலேருந்து வருது? பால்ல இருந்து தான் வருது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம்ம பாலை எடுத்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கால்சியம், புரதம், விட்டமின்னு எல்லா சத்துக்களும் பாலில் இருக்கு. பால் இருக்குல்ல, அது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதாவது 1 மணி நேரத்தில் 32% தான் ஜீரணம் ஆகும். அதுவே தயிராக எடுத்துக்கிறப்ப அந்த பாலில் இருக்கிற கால்சியம், புரோட்டீன்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் 1 மணி நேரத்தில் 91% ஜீரணமாயிரும். உடல் எடையை அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. உண்மையாகவே தயிரை அளவோடு எடுத்துக்கிட்டா எந்த பாதிப்பும் வராது. இவ்வளவு நேரம் தயிர்னு பேசுகிறனே, இது கடையில் கிடைக்கிற தயிர் இல்லைங்க. நம்ம வீட்டில் செய்கிற நேச்சுரலான தயிர் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போல்லாம் நிறைய வீட்டில் தயிரை கடையில் தான் வாங்குறாங்க. கம்மியான புரோட்டீன் இருக்கிற தயிரை கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. இதுதான் நம்மளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இனி நீங்கள் கட்டாயமாக கடையில் போய் தான் தயிர் வாங்குறீங்க அப்படின்னா புரோட்டீன் ரிச் தயிரா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. தயிர் பாக்கெட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பட்டியல் இருக்கும். அதில் புரோட்டீன் 15லேருந்து 18 கிராம் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற தயிராக இருந்துச்சுன்னா தயிரை நல்லா உரைய விடணும். சரியாக உரையலைன்னா நம்ம உடம்புக்குள்ளார போகிறப்ப அது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திடும். எங்கள் வீட்டிலலாம் தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு 2 துண்டு தேங்காய் சேர்த்துக்குவாங்க. கேட்டால் தயிர் புளிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட உடம்புக்கு நிறைய சத்து தரும். தினைக்கும் நீங்கள் தயிரை சரியான முறையில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தயிரில் புரதம், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், விட்டமின் B12, விட்டமின் B2ன்னு பல சத்துக்கள் இருக்குது. 100 மில்லிலிட்டர் தயிரில் 60 கலோரி இருக்குது. இது நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க கூட தயிரை உணவில் எடுத்துக்கலாம். இவ்வளவு நேரம் தயிரில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ தயிரை எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? இதுதாங்க ரொம்ப முக்கியம். என்னதான் தயிரில் நிறைய சத்துக்கள் இருந்தாலும் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோட தான் சாப்பிடணும். அதுவும் சிலர் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட பிடிக்கும். ஆனால் சர்க்கரை ரொம்ப மோசமான பொருள். அதை தயிரோட சேர்த்து சாப்பிடாதீங்க. அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா பக்க விளைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிலர் மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தயிரை சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டீங்கன்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு அது காரணமாக இருக்கும். சளி, இருமல் இருக்கிறவங்கெல்லாம் நைட் டைமில் தயிர் சாப்பிடவே கூடாது. நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, சூடான சாதத்தில் தயிரை சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றது ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்திடும். சூடான சாதத்தில் குளிர்ச்சியான பொருளை சேர்க்குறப்ப அது ஜீரண மண்டலத்தை பாதிக்கும். வயிற்றில் உபாதைகளை கூட ஏற்படுத்திடலாம். அதனால சாதத்தை ஆற வச்சு தயிரை ஊற்றி சாப்பிடுங்க. மதியம் தானே சாப்பிட போகிறோம், அதுக்குள்ளே சாதம் ஆறிடும் அப்படின்னு நினச்சிட்டு சூடான சாதத்தில் தயிரை கலந்து எடுத்துகிட்டு போகிறது உடல் நலனுக்கு நல்லது கிடையாதுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாமா? தயிர் எடுத்துக்கிறப்ப சைடிஷ் எடுத்துக்குவோம். பொதுவாக தயிர் சாப்பிட்றப்ப உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல், வேர்க்கடலை, ஊறுகாலாம் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதான் உடல் எடையை கட்டுக்குள் வைக்க முடியும். இந்த வீடியோவில் தயிர் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, தயிரை எந்தெந்த பொருட்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள்
வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.